நண்பா, வெல்கம் டு கிளவர் டெக் சிஸ்டம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, சிஸ்டம் அண்ட் லேப்டாப்பை ரொம்ப நம்மளுக்கு ஸ்லோவாகிட்ருக்கோம். அதை நினச்சி ரொம்ப டென்ஷன்லேயே இருப்பீங்க. ஸோ அந்த டென்ஷனில் உங்களுக்கு குறைக்கிறதுக்கோசரம் சிஸ்டம் ராக்கெட் ஸ்பீடில் கொண்டு போகிறதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி பெல் ஐக்கானை தட்டுவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் விண்டோஸ் ஆர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸும் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 கமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் msconfigன்னு டைப் பண்ணுங்கள். கான்ஃபிகர் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தினமும் ஆன் பண்ணுறப்போ ஏதாவது செக் பாக்ஸ் ஏதாவது கமெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்கும். அதெல்லாம் டிசேபிள் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸு. இது எல்லாமே வந்து செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ரீஸ்டார்ட் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் ஃபைல்ஸ் ஏதாவது நம்ம வந்து ரீசெண்டாக ஏதாவது ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும். எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் ஒரு சின்ன ஃபைலாக வந்து நிற்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஃபைலை கேன்சல் பண்ணதுக்கு ரீசெண்ட் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸும் நிற்கும். அதில் வந்து கண்ட்ரோல் ஆல் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுங்க. அது ஃபுல்லாக டெலீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சிஸ்டம் கண்ட்ரோல் பேனலில் போவீங்க. கண்ட்ரோல் பேனலில் போனதுக்கப்புறம் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும் சில ஃபைல்ஸ். ஸோ விண்டோஸ் அப்டேட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து அப்டேட்டை க்ளோஸ் பண்ணணும். ஸோ விண்டோஸ் அப்டேட்டுன்னு இருக்கும். அதில் போய்ட்டு செட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து நெவர் கொடுத்துட்டு 2 டிக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணங்காட்டியும் அதை ஆல்ரெடி பண்ணியிருக்குது. ஸோ அடுத்து இது க்ளோஸ் பண்ணிக்க. இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டெம்ப் ஃபைல்ஸ்லாம் நம்ம க்ளியர் பண்ணுவோம். டெம்ப் ஃபைல்ஸ் டெம்ப்னு அதே மாதிரி விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணுங்கள். டெம்ஸ் டைப் பண்ணிக்கங்க. எல்லாமே ஸ்மாலாக டைப் பண்ணாலும் சரி, கேப்சல் டைப் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் பாக்ஸு. இதில் வந்து எல்லாமே பாக்ஸில் எல்லாத்தையும் அதே மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும். அதில் டெலிட் பண்ணிக்கங்க. டெலிட் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து பர்சன்டேஜ்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் தான். அதுவுமே அது எல்லாமே நம்மளுக்கு சியில் ஸ்டோர் ஆகும். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதையும் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீடை வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து சிஸ்டமில் வந்து மை கம்ப்யூட்டரில் போய்க்கிங்க. மை கம்ப்யூட்டரில் சீக்கோனை ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனதுக்கப்புறம் இதில் வந்து டிஸ்க் க்ளீனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜென்ரல்லே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க் க்ளீனப் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பழைய இல்லை உள்ள ஏதாவது நீங்கள் கிளியர் பண்ணாமல் விட்ட ஃபைல் கூட உள்ளே இருக்கும். அது எல்லா ஃபைலும் இது கேன்சல் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ரெக்கவர் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் என்னென்ன நீங்களாம் டிக் பண்ணணும் அப்படின்னு இது எல்லாமே டிக் பண்ணிக்கிங்க. எல்லாமே டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா 1.4 ஜிபி வந்து உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகும் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு பயப்பட தேவையில்லை. டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகாது. ஸோ எல்லாமே டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைஸை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் இது இருக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை மறுபடியும் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பார்க்கணும்னா இதில் நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் பார்த்துங்க. சைடில் பாருங்கள். இப்போ வந்து 1.5 இருந்துச்சு, 1.3 ஆகி போச்சு. இப்போ அதில் மறுபடியும் வந்து சிஸ்டம் கம்ப்யூட்டரில் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்குங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் போய்க்குங்க. அதில் போய்ட்டு அட்வான்ஸ்னு இருக்கும். அட்வான்ஸில் செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அனிமேஷன் இது அப்புறம் வந்து ஃபோல்ட்ரு ஓப்பன் ஆகிறது பாக்ஸு இந்த மாதிரி டிசைனிங்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செட்டிங்ஸ் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் டிக் பண்ணி எடுத்துவிட்டு அது மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது வேணுங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஸ்பீடாகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கமாண்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீடு நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா பாக்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ்லாம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மறுபடியும் வந்து விண்டோஸ் ஆர் கமாண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் ஆர் கமாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்ட் டெக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி அதே பர்ஃபெக்ட் டெக் அப்படின்னு கிளிக் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சின்ன ஃபைல்ஸ்லாம் வியூ ஆகும். ஸோ அந்த ஃபைல்ஸும் நம்ம வந்து டெலீட் பண்ண ஆரம்பிக்கணும். டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து டெலீட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஆல் கொடுங்க. இதையும் டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் டைம் சிஸ்டமாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. ஸோ இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.